अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவர்கள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய்ப் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து கண்ணனையே தன்னுடைய கணவனாக அடைய வேணும் என்று துடித்துக் கொண்டு கிடக்கிற ஆண்டாள் நாச்சியார் திருமொழியிலே கீழே 7வது திருவாய்மொழியிலே மேகங்களை தூதுவிட்டாள். அந்த திருவேங்கடமுடையானிடத்திலே சென்று என்னை பற்றி நீங்கள் தெரிவியுங்கள் என்று அந்த மேகங்களை பார்த்து சொன்னாள். விண்ணீல மேலாப்பு விரித்தாற்போல் மேகங்காள் என்று அந்த மேகங்களை அழைத்தாள். அந்த மேகங்களிலே திருவேங்கடமுடையானும் உங்களோடு வந்திருக்கிறானா என்று அந்த மேகங்களை பார்த்து வினவினாள். அதற்கு பிறகு அந்த எம்பெருமானிடத்திலே போய் என்னை பற்றி சொல்லுங்கள் என்று இப்படியெல்லாம் தெரிவித்தாள். ஆனால் இவள் இப்படி தெரிவித்த பொழுதும் அந்த மேகங்கள் திருவேங்கடமுடையானிடத்திலே சென்று இவள் சொன்ன வார்த்தைகளை அவைகள் சொல்லவில்லை. ஏன் சொல்லவில்லை என்றால் அவை சொல்ல சக்தி அற்றவை. அதையும் தெரியாமல் கலக்கத்தினாலே அன்றோ இவள் மேகங்களை பார்த்து ஆண்டாள் வார்த்தை சொன்னாள். அந்த மேகங்கள் அந்த காரியத்தை செய்யவில்லை. ஆனால் அந்த மேகங்களுக்கு என்று உரிய செயல் ஒன்று உண்டோ, எந்த செயல் உண்டோ அந்த செயலை செய்தன. அதாவது என்ன செய்தன என்றால் நன்றாக தண்ணீரை பொழிந்தன. அதாவது மேகங்களுக்கு உண்டான இயற்கையான செயல் என்னவென்றால் மழை பொழிவதுதானே. ஆகையினாலே மேகங்கள் அங்கேயே மழை பொழிந்து விட்டன. மழை பொழிந்தவுடனே ஆங்காங்கே நன்றாக செடிகளெல்லாம் மலருகின்றன. சில செடிகள் பூக்கள் மலரத் தொடங்குகின்றன. எங்கும் பச்சை பசேல் என்று இருக்கிறது. அதையும் தவிர மழைக்காலத்திலே சில பூச்சிகள், அதாவது பட்டுப்பூச்சி போன்ற பூச்சிகள் எல்லாம் எழுந்து பறக்க தொடங்கும் என்று இப்படியெல்லாம் மழைக்காலத்திலே என்னென்ன நிகழ்கிறதோ அதெல்லாம் இந்த மழை பொழிந்தவுடனே நிகழ்ந்தன. இதை கண்டவுடனே ஆண்டாளுக்கு இன்னும் வருத்தம் அதிகமாகிவிட்டது. அதாவது ஒரு நாயகியானவள் நாயகனோடு சேர்ந்திருக்கிற காலத்திலே அவளுக்கு எதையெல்லாம் பார்த்தால் மகிழ்ச்சி உண்டாகுமோ அதெல்லாம் நாயகனை பிரிந்திருக்கிற காலத்திலே அவளுக்கு பார்த்தால் மேலும் துன்பம் அதிகமாகும். ஒரு பூவை பார்த்தால் அந்த பூச்செடியை பார்த்தால் நன்றாக பூத்து குலுங்குகின்ற ஒரு கொடியை பார்த்தால் நாயகனோடு இருக்கிற காலத்திலே அவளுக்கு மிக்க மகிழ்ச்சி உண்டாகும். ஆனால் நாயகனை பிரிந்திருக்கிற காலத்திலே அதே பூக்கொடியை பார்க்கின்ற பொழுது அவளுக்கு ஐயோ நாயகன் இப்பொழுது அருகில் இல்லையே என்ற துக்கம் ஏற்பட்டு இன்னும் அந்த பூச்செடிகளானவை தன்னை வருத்துவதற்காகத்தான் அப்படி நிற்கின்றன என்று கூட நினைக்க தோன்றும். இதே போலத்தான் நிலவை பார்த்தால் உடனே ஆனந்தம் உண்டாகும் நாயகனோடு கூடியிருக்கிற காலத்திலே. ஆனால் அதே நிலவை அந்த நாயகனை விட்டு பிரிந்திருக்கிற நிலையிலே பார்த்தால் இவளுக்கு அந்த நிலவு நெருப்பை அள்ளி வீசுவது போல இருக்குமாம். அதே போலத்தான் தென்றல் காற்று என்று இப்படி எந்த பொருளை பார்த்தாலும் அந்த நாயகனோடு கூடியிருக்கிற காலத்திலே ஏற்படுகிற மகிழ்ச்சி பிரிந்திருக்கிற காலத்திலே ஏற்படாது அல்லவா? இப்பொழுது இங்கே ஆண்டாள் அந்த மேகத்தை தூதுவிட்டும் கூட அவை தூது செல்லாமல் மழை பொழிந்து அதனாலே செடிகளெல்லாம் பூத்து குலுங்கி இன்னும் பல பல நிகழ்ச்சிகளெல்லாம் இங்கே நடைபெற்றவுடனே ஆண்டாளுக்கு வருத்தம் ரொம்ப அதிகமாகிவிட்டது, மிக மிக அதிகமாகிவிட்டது. உடனே அவள் என்ன சொல்லுகிறாள், இப்படியெல்லாம் என்னை வருத்துவதற்காகத்தான் நீங்கள் இருக்கிறீர்களோ என்று தான் கண்முன்னே கண்ட வஸ்துக்களை எல்லாம் பார்த்து மிகவும் துக்கத்தோடு சொல்லுவதாக 2 பதிகங்கள் இந்த இப்பொழுது நாம் அனுபவிக்கவிருக்கின்ற சிந்துரச்செம்பொடி போல் என்கிற பதிகமும் அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய கார்கோடல் பூக்காள் என்கிற பதிகம்
இந்த இரண்டு பதிகமும் ஆண்டாள் மிக மிக துன்பத்தோடு அருளி செய்யக்கூடிய பதிகங்களாக அப்படி பார்க்கப்படுகின்றன. அதிலே முதல் பாசுரத்திலே இந்த மழை பொழிந்தவுடனே அந்த காலத்திலே என்ன வரும் என்று கேட்டால், இந்த பட்டுப்பூச்சிகள் எல்லாம் எழுந்து பறக்க தொடங்குமா. அந்த பட்டுப்பூச்சிகள் பார்ப்பதற்கு மிகவும் சிவந்த நிறத்தோடு இருக்கின்றபடியினாலே அவைகள் அந்த இவளுடைய நாயகனான அந்த எம்பெருமானுடைய திருப்பவளங்கள் அந்த அதரங்களை நினைப்பூட்டி விட்டன. இந்த பட்டுப்பூச்சிகளை பார்க்கிற பொழுது அவளுக்கு அந்த அதரங்கள் நினைவுக்கு வந்து விட்டன. உடனே ஐயோ, இதிலிருந்து நான் எப்படி தப்பி பிழைப்பேன், அந்த நாயகனை நான் காண முடியவில்லை, ஆனால் அவனை மறந்து விடலாம் என்று பார்த்தால் மறக்க முடியாமல் அவனுடைய அந்த அதரங்களுடைய சிவப்பை எனக்கு எடுத்து காட்டுகின்ற இந்த பட்டுப்பூச்சிகள் எங்கும் பறந்திருக்கின்றனவே என்று இப்படி சொல்லுவதாக இந்த பதிகம் அமைந்திருக்கிறது. இந்த பதிகம் திருமாலிருஞ்சோலை அழகர் விஷயமாக அமைந்திருப்பது விசேஷம். அதாவது கீழே விண்ணீல மேலாப்பு என்கிற திருமொழி, அது திருவேங்கடமுடையான் விஷயமாக அருளி செய்யப்பட்ட திருமொழி. அது வடக்கு திருமலை என்று கொண்டாடப்படுகின்ற ஒரு திவ்ய தேசம். இது திருமாலிருஞ்சோலை என்கிறது தெற்கு திருமலை என்று கொண்டாடப்படுகின்ற திவ்ய தேசம். அங்கே எழுந்தருள் இருக்கின்ற அழகரையே தனக்கு நாயகனாக கொண்டு அவருடைய அழகை இந்த இயற்கை காட்சிகள் எல்லாம் தனக்கு காட்டுகின்றன என்று நினைத்து ஆண்டாள் வருந்துவதாக செல்லுகிறது இந்த திருமொழி. அதிலே முதல் பாசுரத்திலே அந்த பட்டுப்பூச்சிகளை பார்த்து ஆண்டாள் இப்படி எம்பெருமானுடைய திருப்பவளத்தினுடைய நிறத்தை நீங்கள் எனக்கு நினைவூட்டி விட்டீர்களே என்று வருந்துவதாக செல்லுகிறது. செம்பொடி போல் திருமாலிருஞ்சோலையங்கம் இந்திர கோபங்களே எழுந்தும் பரந்திட்டனவாம் நாட்டு அண்ணு மதுரக்குழும் சாறு கொண்டா சுந்தர தோளுடையான் சுழலில் நின்னும் சிந்துரச் செம்பொடி போல் திருமாலிருஞ்சோலையெங்கும் இந்திர கோபங்களே எழுந்தும் பரந்திட்டனவால். இந்திர கோபம் என்னால் இந்திர கோபம் என்கிற சொல்லுக்கு பட்டுப்பூச்சி என்பது பொருள். அந்த இந்திர கோபங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் என்றால் சிவந்த நிறத்தோடு கூடியதாக இருக்குமா. அது திருமாலிருஞ்சோலை எங்கும் பரந்திட்டனவால் என்கிறார். திருமாலிருஞ்சோலை மலையை கூட கண்ணாலே காண முடியாதபடிக்கு அப்படியே பட்டுப்பூச்சிகள் அங்கே பறந்து பரவி அங்கே பறந்து கொண்டிருக்கின்றனவாம். அவைகள் பார்ப்பதற்கு எப்படி இருக்கின்றன என்றால் சிந்துரச் செம்பொடி போல் என்று சிந்தூரம் என்று சொல்லுகிறோமே, அது சிவந்த நிறத்திலே உடைய இருப்பதாய் இருக்கக்கூடிய ஒரு வஸ்து அல்லவா. அந்த சிந்துரச் செம்பொடி போல் அந்த இந்திர கோபங்கள் திருமாலிருஞ்சோலை எங்கும் பறந்திட்டன என்று பரவி இருக்கின்றன. ஆல் என்னால் ஐயோ, நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன். அந்த எம்பெருமானுடைய அந்த திருப்பவளத்தினுடைய நிறத்தை உடையதாய் இந்த பட்டுப்பூச்சிகள் எல்லாம் இங்கே பறக்கின்றனவே, ஆகையினாலே அந்த எம்பெருமானுடைய நினைவு எனக்கு வந்துவிட்டதே. அவன் என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டான். பிரிந்து சென்றவன் இன்னும் வரவில்லையே. அவன் வராதது மட்டுமல்லாமல் என்னை துன்புறுத்துவதற்காக ஒன்றோ இப்படிப்பட்ட காட்சிகளை என் முன்னாலே காட்டிக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி இந்திர கோபங்களே எழுந்தும் பரந்திட்டனவால். இந்திர கோபங்கள் எம்பெருமான் கனிவாயொப்பான் சிந்தும் புறவில் தென்திருமாலிருஞ்சோலையே என்று பெரியாழ்வாரும் கூட இந்த இந்திர கோபம் என்ற சொல்லை உபயோகப்படுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த இந்திர கோபங்கள் எம்பெருமான் கனிவாயொப்பான் என்று அந்த எம்பெருமானுடைய திருப்பவளங்களைப் போலவே இருக்கின்றன என்று கூட பெரியாழ்வார் அந்த பாசுரத்திலே அருளி செய்திருக்கிறார். அதுவும் திருமாலிருஞ்சோலை விஷயமான பதிகத்திலேயே அதை அருளி செய்தார். அதை அடியொற்றிய ஆண்டாளும் இங்கே திருமாலிருஞ்சோலை எங்கும் இந்திர கோபங்களே எழுந்து எங்கும் பறந்திட்டன என்று எல்லா இடத்திலும் அந்த பட்டுப்பூச்சிகள் பறந்திருக்கின்றன. மந்தரம் நாட்டியன்று மதுரக் கொழும் சாறு கொண்ட சுந்தரத்தோளுடையான், அந்த சுந்தரத்தோளுடையான் என்று அவனுக்கு திருநாமம். திருமாலிருஞ்சோலையிலே எழுந்தருளியிருக்கிற அந்த அழகர், அவருடைய திருநாமம் சுந்தரத்தோளுடையான் என்பது. அதைத்தான் வடமொழியிலே கூட சுந்தர பாகு என்று சொல்லுவார்கள். சுந்தர பாகு என்றால் மிக மிக அழகிய தோள்களை உடையவனாம் அங்கே எழுந்தருளியிருக்கிற எம்பெருமான். அந்த சுந்தர தோளுடையான் அவனுடைய சுழலை என்கிறாள். சுழலை என்னால் சூழ்ச்சி. அவன் பண்ணி இருக்கிற ஒரு சூழ்ச்சி, அதாவது தான் என்னை விட்டு பிரிந்து சென்றது மட்டுமல்லாமல் நான் அவனை மறவாமல் இருக்கும்படி பண்ணுவதற்காக இப்படி
இந்திர கோபங்களை இங்கே உலக விட்டு என்னை இப்படி துன்புறுத்துகிறானே, இந்த சுழலையில் நின்றும் உய்துங்கோலோ, என்னால் தப்பி பிழைக்க முடியுமோ? முடியாது போலிருக்கிறது. இதிலேயே நான் அழிந்து விடுவேன் போலிருக்கிறது. ஏனென்றால் அந்த சுந்தர தோளுடையான் அவன் எப்படிப்பட்டவன் என்றால், மந்தரம் நாட்டி அன்று மதுரக் கொழும் சாறு கொண்ட சுந்தர தோளுடையான். மந்தரம் நாட்டி, அதாவது கடல் கடைந்த பொழுது தேவர்களுக்காக அமுதத்தை எடுப்பதற்காக என்ன செய்தான் எம்பெருமான்? கடலை கடைந்தான். அப்படி கடலை கடைகின்ற காலத்திலே என்ன செய்தான் என்னால், மந்தரமலையை கொண்டு போய் அந்த கடலினுடைய நடுவிலே வைத்து வாசுகி என்கிற பாம்பை கயிறாக வைத்து இவனே கடையத் தொடங்கினான். தேவர்கள் ஒரு புறமும் அசுரர்கள் ஒரு புறமும் கடைந்து கொண்டிருந்தாலும் கூட அந்த வலிமை போராது என்பதனாலே இவன் தானேயும் அப்படி கடையத் தொடங்கினான். அப்படி கடையத் தொடங்கி என்ன செய்தான் என்றால், அவன் அந்த கடலரசனுடைய நடுநெஞ்சிலே ஒரு மலையை இட்டு வைத்து நன்றாக தேய்த்து தேய்த்து கடைந்து அவனிடத்தில் இருக்கிற அத்தனை பொருள்களையும் கொள்ளை கொண்டு விட்டானாம். இவன் எடுத்துக்கொண்டு விட்டானாம். அதுபோலத்தான் என்னையும் ஆக்கிவிட்டான். என்னிடத்தில் இருக்கிற பொருள்களை எல்லாம் கொள்ளை கொண்டு விட்டான். மந்தரம் நாட்டி அன்று அவன் என்ன செய்தான்? மதுர கொழும் சாறு கொண்டான் என்றாள். மந்தரம் நாட்டினான், அதிலிருந்து சாறு என்னால் அமுதம் கிடைத்தது. அத்தோடு விட்டானா, அந்த அமுதத்தையும் இன்னும் கடைந்தான். அதிலிருந்து வந்த கொழும் சாறு, அவள்தான் பெரிய பிராட்டி திருமகள் ஸ்ரீமகாலட்சுமி. ஆக மந்தரம் நாட்டி அன்று கடல் கடைந்தான். அதிலிருந்து மதுர கொழும் சாராக பெரிய பிராட்டியாரை தான் பெற்றான். அப்படி பெற்ற பொழுது, அவன் கடைந்த பொழுது அவனுடைய தோல் அசைந்ததே, அந்த அழகு. அதனால்தான் சுந்தரத்தோளுடையான் என்று இப்படி செய்த அந்த எம்பெருமான் என்னிடத்திலிருந்து எல்லாவற்றையும் அபகரித்துக் கொள்வதற்காகத்தான் இப்படி செய்திருக்கிறான் போலும் என்று மிகவும் துக்கத்தோடு தெரிவிப்பதாக இந்த முதல் பாசுரம் அமைந்திருக்கிறது. இதே அனுபவம் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம்.